ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரொக்கோலி சன்னாவும் வச்சு ஒரு பொரியல் பார்க்கலாங்களா? இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க காம்பினேஷன். வெதுப்பான சுடுதண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பு, மஞ்சள், ப்ரொக்கோலியும் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணி அதை வடிகட்டி வச்சுக்கோங்க. இரும்பு வடிச்சட்டியை அடுப்பில் வச்சு சூடானது ஒரு ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துருக்கேங்க. அதோடய வந்து ஒரு சின்ன தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வணக்கிட்டு அதில் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் வேக வச்ச சன்னா, ப்ரொக்கோலி சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம். இன்னொரு வடச்சட்டியை வந்து அடுப்பில் வச்சு அதில் 1 டம்ளர் ராகி மாவுக்கு 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டுங்க. அதை நல்லா வந்து கைவிடாமல் கலக்கிட்டே இருங்க. உப்பும் சேர்த்துருக்கேங்க. கொஞ்ச நேரத்துலேயும் தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி வந்துடுங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்படி பிசைஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்பீங்களோ அதே மாதிரி தேய்ச்சி சுட்டு எடுத்தா ராகி சப்பாத்தி தயார். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.